ஸோ ஃபைனலாக நம்மளோட அக்ரிகல்ச்சரில் இருக்கிற எல்லா சீடுமே க்ரோத் ஆயிடுச்சு. கிட்ட நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இந்த சீடில் எப்போ க்ரோத் ஆகும்னு. ஏன்னா இந்த ஃபார்ம் கட்டினதுலேருந்து நான் ஒரு டைம் கூட நான் யூஸ் பண்ணல. ஸோ இப்போ தான் யூஸ் பண்ணே போகிறேன் ஃபர்ஸ்ட் டைமாக. ஸோ வாங்க ஆன் பண்ணலாம். ஓ என்ன ஒன்றும் ஆகலை. ஓகே ஓகே மறுபடியும் ஆன் பண்ணலாம். ஓ கைஸ் பாருங்களேன் எப்படி போகுதுன்னு. ஓ வாவ் ஓகே ஓகே போதும். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதில் நான் சீட் நெட் வைக்கணும். பட் அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். இந்த வீடியோவில் நம்ம அயன் ஃபார்ம் கட்ட போகிறோம். எஸ் அயன் ஃபார்ம் கிட்ட எக்கச்சக்கமான கமெண்ட்ஸ் அயன் ஃபார்ம் கட்டுங்க அயன் ஃபார்ம் கட்டுங்கன்னு. பட் நான் தான் அதெல்லாம் வந்து அப்புறம் பார்த்துக்கலான்னு விட்டேன். பட் இந்த வீடியோவில் அது கட்ட போகிறேன். ஆக்சுவலி எனக்கு அயன் ஃபார்மில் கட்ட தெரியாது. எனக்கு அது தேவையும் படாது. பட் நீங்கள் சொன்னதுனால தான் கட்ட போகிறேன். ஏதோ யூடியூப்பில் பார்த்துட்டு வந்திருக்கேன். பட் இதுக்கு முன்னாடி நான் எந்த அயன் ஃபார்ம் கட்டினது கிடையாது. இதான் ஃபர்ஸ்ட் டைம் கட்ட போகிறேன். இந்த அயன் ஃபார்மை கட்டணும்னா நம்மளுக்கு 3 வில்லேஜஸ் தேவைப்படுறாங்க. பட் அவனுக்கு எப்படி கொண்டு வரது? எஸ் இதுக்கு நான் 3 போட்டையும் அண்ட் லீடு யூஸ் பண்ண போகிறேன். வில்லேஜஸ்லாம் இந்த போட்டில் உட்கார வச்சு அண்ட் அந்த போட்டை லீடு யூஸ் பண்ணி என்னோட இடத்துக்கு கொண்டு வர போகிறேன். ஸோ வில்லேஜஸ் பார்த்தீங்கன்னா என்னோட வீடு பக்கத்தில் தான் இருக்காங்க. நம்மளோட வீடியோ வந்து ஐ மீன் இந்த சீரிஸோட ஸ்டார்டிங்லேருந்து பார்க்குறவங்க தெரியும் எங்கெங்கெல்லாம் நம்மளோட வீடு சுற்றி வில்லேஜஸ் இருக்காங்கன்னு. ஸோ வாங்க ஃபர்ஸ்ட் வில்லேஜஸ் இருக்கிறதுக்கு போவோம். ஏங்க என்னங்க ஒரு வில்லேஜர் கொடுக்கணும்? ஏய் நான் ஒரு பிளான் போட்டேன். இந்த மைண்ட் கிராஃப்ட் பிளான் போடுறான்டா எனக்கு. ஏங்க என்னங்க இது நான் இது யோசிக்கவே இல்லைங்க. சே ஓகே ஓகே அங்கே ஒரு வில்லேஜர் இருக்கான். மாட்டினாண்டா ஒருத்தன் இன்னைக்கு. ஐயோ ஓடுறானே. தம்பி ப்ளீஸ்டா அசையாதரா. ஓகே ஓகே மாட்டினாங்க. பொத்திக்கிட்டு இருக்கணும். ஓகே ஒருத்த மாட்டினான். பட் நம்மளுக்கு இன்னும் 2 வில்லேஜர் வேணும். இவன் தம்மா துண்ணுக்குறாங்க. இவன் சரிப்பட்டு வர மாட்டாங்க. ஓ உள்ள ஒருத்தன் இருக்கான். ஏய் நீ வெளிய வந்தா நீ காலிடா தம்பி. ஓகே வெரி குட் அப்படிதான் போனோம். என்னடா ஐயோ லாக் பண்ணிட்டாங்க கதவை. தம்பி இப்போ போடா போடா போடா. ஓகே உட்காந்துட்டான். ஓகே ஃபைனலா 3rd வில்லேஜர் நம்மளுக்கு அடிச்சிட்டாங்க. எப்படி வரானுங்க பாருங்களா பின்னாடியே. ஓகே வாங்க வாங்க நம்ம வீடு கிட்ட வந்துட்டோம். ஓகே வந்தாச்சு. இப்போ அடுத்ததா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஜாம்பி தேவைப்படுது. ஓகே ஜாம்பிக்க பஞ்சம் அங்கதான் நான் சுத்தி இருப்பான். புடிச்சுட்டு போயிடலாம். ஐயோ இரா உன்னை அடிக்க வரல. லாக் பண்ணதானே வேற நான் இரா. ஓ இங்க பாருங்க 2 ஜாம்பி உட்காந்துட்டான் போட்ல. இவன் வேற டேய் யாரா நீ குறுக்குல வந்துனுக்குற? குறுக்கு இந்த கௌசிக் வந்தா. ஓகே இப்போ நம்ம கிட்ட எல்லாமே இருக்கு. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆக்சுவலி நான் இடத்தை ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஜாம்பிக்காக ஒரு ஸ்பேஸ் உருவாக்கலாம். அது மெயினாக வச்சு ஃபார்மை உருவாக்கலாம். அண்ட் ஜாம்பி சுற்றி ஃபுல்லாக கிளாஸ் வச்சு கவர் பண்ணிக்கலாம். பிகாஸ் வந்து கிளாஸ் வந்து இம்பார்ட்டன்ட் நினைக்கிறேன். ஏன்னா வந்து யூடியூப்ல அப்படிதான் இருந்துச்சு. ஸோ அது மாரி நான் வந்து வேற மாடலில் உருவாக்குறேன். ஸோ அதனால நான் இது மாரி பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்ச மாரி பண்ணிக்கோங்க நண்பர்களே. அண்ட் அந்த ஜாம்பி சுற்றி கவர் பண்ணிட்டு இது மாரி போட்டுக்கோங்க. அண்ட் இது உள்ளதான் வில்லேஜ் இருக்க போகிறாங்க. அண்ட் இதுக்கும் நம்ம அது மாரி கிளாஸ் வச்சு கவர் பண்ணிட்டோம். இதுக்கு மேலே ஸ்டோன் வச்சு ஃபுல்லாக கவர் பண்ணிக்கலாம். ஏன்னா இதுக்கு மேலே தான் வந்து அயன் கோலம் வந்து ஃபார்ம் ஆகிற மாதிரி கான்செப்ட் இருக்கும். ஸோ இது உள்ளதான் வில்லேஜர் இருக்க போறாங்க. அண்ட் அந்த சைடு ஜாம்பி இருக்கு. இந்த சைடு அயன் கோலம் வந்து கீழே வேற மாதிரி இருக்கும். ஓகே இதை கட்டிட்டு இருக்கேன். எனக்கு ஷோரா தெரியல இது ஒர்க் ஆகுமான்னு. பட் பார்க்கலாம். ஓகே இங்க ஒரு பெட்டு அண்ட் இங்க ஒரு பெட்டு அண்ட் இந்த இடத்துல ஒரு பெட்டு. வெல் அடுத்ததான் இந்த இடத்துல ஒரு 9 பிளாக் வந்துட்டு ப்ரோக் பண்ணிடுங்க. ஏன்னா இந்த இடத்துல தான் ஹோப்பர் வரும். ஓகே ஓகே டன். ஸோ இப்போ அடுத்ததா பார்த்தீங்கன்னா இதை சுற்றி வந்து நம்ம கோபல் ஸ்டோன் வால் யூஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணணும். இது வந்து இம்பார்ட்டன்ட் நண்பர்களே. எனக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே தெரியும் அயன் ஃபார்ம் எப்படி உருவாக்கணும். பட் எனக்கு தெரியாது. அண்ட் எனக்கு அதை பற்றி நாலேஜும் கிடையாது. இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் உருவாக்குறேன். அண்ட் எக்ஸ்பி ஃபார்ம் நான் உருவாக்கிட்டேன். எனக்கு அதை பற்றி நாலேஜ் இருக்குது. பட் எனக்கு அயன் ஃபார்ம் பற்றிலாம் சுத்தமாக நாலேஜே கிடையாது. ஏதோ ஒன்று உருவாக்குறேன். இதில் ஃபார்ம் ஆகுமான்னு கூட தெரியாது எனக்கு. ஓகே இப்போ உருவாக்கியாச்சு. அண்ட் அடுத்ததா ஹோப்பர் இருக்கிறதுல இந்த போர்டு நம்ம பிளேஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த இடத்துல வந்து லாவா வரும். பிகாஸ் தலைவன் வந்து ஸ்பேன் ஆகி அப்படியே தண்ணியில் அடிச்சுன்னு வந்து லாவாவில் பட்டு தான் சாவான். ஸோ அதனால தான் இது உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். பட் நான் இப்போ லாவா ஊற்ற போகிறது கிடையாது. பிகாஸ் எனக்கு வந்து அயன் கோலம் தேவைப்படுது. சப்போஸ் அயன் கோலம் ஸ்பேன் ஆனா ஒரு அயன் கோலம் எடுத்துட்டு போய் என் வீட்டில் வச்சிருவேன். அண்ட் அதுக்கப்புறம் வரதுலாம் வந்து லாவாவில் மாட்டிக்கிட்டு சாவட்டும் பிரச்சனை இல்லை.
அண்ட் அதுக்கப்புறம் ஷவலை யூஸ் பண்ணி ஒரு 15லேருந்து 20 பிளாக் அயன் ஃபார்ம் சுற்றி ஷவலை யூஸ் பண்ணி இதுமாரி மண்ணை வெட்டி விட்டுருங்க. இப்படி பண்ணுறதுனால இந்த இடத்துல ஒரு வில்லேஜ் இருக்குன்னு ஒரு ஆதாரம், வேற ஒன்றும் கிடையாது. ஸோ நீங்கள் கேட்டபடி ஃபைனலாக அயன் கோலம் ஃபார்ம் உருவாக்கியாச்சு. இதுலேருந்து அயன் கோலம் வருவானா வரமாட்டான்னு ஒரு டவுட்லேயே இருக்குது எனக்கு. ஓகே, எல்லாம் கரெக்டாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இதுக்கு மேலே வாட்டரை ஃபில் பண்ணிட்டுனா வேலை முடிஞ்சுது. ஸோ இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. நிறைய பேர் அயன் ஃபார்ம் உருவாக்குன்னு சொன்னதுனால தான் இந்த வீடியோ நான் கிரியேட் பண்ணி போட்டேன் ஸ்பெஷலாகவே. ஏன்னா இதுமாரி கண்டென்ட்லாம் என்னோட ஷெடியூலில் கிடையாது. பட் நிறைய பேர் கேட்டதுனால தான் நான் இதை எடுத்து பண்ணேன். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் இன்னும் பார்க்குறீங்கன்னா ஒரே ஒரு ரெட் டாட்டை மட்டும் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அண்ட் இந்த அயன் ஃபார்ம் ஒர்க் ஆகுமா ஆகாதான்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க தயவு செஞ்சு. ஏன்னா இது ஒர்க் ஆகுமானே எனக்கு தெரியல. பட் இது ஒரு நம்பிக்கையில் எடுத்து பண்ணேன். ஸோ கமெண்ட்ல சொல்லுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பை பாய்.